ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி கீழே இறங்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணது தான். ஆனால் அது ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல தான் எடுத்துருக்கான், இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ இவன் அடுத்து எங்கே வரைக்கும் வருவான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் இந்த இடத்துக்கு வரலாம். இல்லை அதையும் தாண்டினானா இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எப்படி ரிவர்ஸ் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டு கண்டிப்பாக ரீடெஸ்ட் இருக்கும். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இன்னும் மிட்டிகேட் ஆகாமல் உங்களுக்கு நிறையா இடம் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த கேப்பு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு நியூ ஹை வைப்பான். கண்டிப்பாக நியூ ஹை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் அடுத்தது வைப்பான். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோக ப்ரீமியம் சேனல் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி 5000 வரைக்கும் ஆகும். 5000ன்றப்போ உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டியாக 5000 வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம். அப்படி ப்ராஃபிட் வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் 500 பே பண்ணணும், உங்களுக்கான கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கால்ஸ் ஆன மினிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்குக்கு 5000 இருக்கும். அது ஒரே காலில் கூட இருக்கலாம். 1 வீக்குக்கு டெய்லி கால்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 2 நாள் ஒரு கால்ஸ் இருக்கலாம். ஒரே காலில் கூட உங்களுக்கு 5000 வரைக்கும் போகலாம். ஸோ அது எப்படினாலும் உங்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி வந்துடும். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை பார்ப்போம். இதுதான் இருந்தது. ஹாப்பி நியூ இயர், எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே அங்கேருந்து ஷார்ப் செல்லிங் இருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட்கான இது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் அப்போ கூட நீங்கள் பை சைட் என்ட்ரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படின்ட்டு ஃப்ரைடே பார்ப்போம். இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கீழே இறங்குவான். நீங்கள் இந்த இதுலேருந்து இந்த இடத்துக்குள்ளே எங்கேனாலும் ரிவர்ஸ் ஆகலாம். அந்த ரிவர்ஸ் வந்து கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, பாய்.